குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜான் ட்ரைடனுடைய ஆப்சலாம் அண்ட் ஆக்கிட்டோஃபலின் இரண்டாவது வீடியோ. இதில் நம்ம லைன்ஸ் 134 229 வரைக்கும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 95 லைன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். Now we see the poem. This plot refers the Papist plot. The Papist plot which failed for want of common sense. For want of common sense of the persons who intrigate the plot. இந்த பிளாட்டை உருவாக்கியவர்களுக்கு காமன் சென்ஸ் இல்லை, அதனால இந்த பிளாட் தோத்து போச்சு. So this plot which failed, this plot became a failure one because for want of common sense. For want of common sense of the persons who intrigate this plot. இந்த பிளாட்டை உருவாக்கியவர்களுக்கு காமன் சென்ஸ் இல்லை, அதனால தான் தப்பா இதை பண்ணிட்டான், அதனால இந்த பிளாட் தோத்து போச்சு. ஆனாலும் அதாவது ஒரு பிளாட் தோத்து போச்சு, ஆனா அந்த பிளாட்னால ஏற்பட்ட சில விளைவுகள் இருக்கும் பாருங்க, அது கொஞ்சம் அதிகமாக இதுல இருக்கு. Had yet a deep and dangerous consequences. மிக ஆழமான ஆபத்தான பின் விளைவுகளை இந்த பிளாட் தோத்து போனால் கூட ஏர்ல் ஆஃப் சாப்ஸ்பரி என்பவன் உருவாக்கிய ஓட்ஸ் அவன் உருவாக்கின இந்த பிளாட் தோத்து போனால் கூட இது மிக ஆழமான மிக பயங்கரமான பின் விளைவுகளை இது ஏற்படுத்திருச்சு. For as when raging fevers boil the blood. அது எப்படி என்ன மாதிரி பின் விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னா, இப்போ ஒரு காய்ச்சல் வருது, அந்த காய்ச்சல் வந்த உடனே for as when raging fever, the high fever boil the blood, அப்படியே அது பிளட்டை வந்து பாயில் பண்ற அளவுக்கு, அதாவது அப்படியே உடம்பெல்லாம் அனலா கொதிக்குதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபீவர் வரும்போது அதாவது அனலா கொதிக்கும் போது அந்த ஃபீவர், ஆனா ஃபீவர் இப்ப குறைஞ்சு போனால் கூட ஃபீவர் முடிஞ்சு போச்சு, ஆனால் அந்த ஃபீவருடைய பின் விளைவுகள் இருக்கும் இல்லையா? இந்த ஃபீவர்ல நீங்க ஒரு 4 நாள் இருப்பீங்க, அனலா கொதிச்சிச்சு, ஆனால் 4 நாள் கழிச்சு அந்த ஃபீவர் சரியா போயிடுச்சு. ஆனாலும் அதனுடைய எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரொம்ப வீக்கா இருப்பீங்க, அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு 10 நாள்ல வந்து வேற ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இது வந்துச்சுன்னு சொன்னா கூட மறுபடியும் உங்களுக்கு வேற ஏதாவது அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அதனோட அது சரியா போச்சுனால் கூட அதனுடைய பின்விளைவுகள் இருக்கும். அது மாதிரி பாப்பிஷ் பிளாட் தோத்து போனால் கூட அதனுடைய பின்விளைவுகள் அதிகம். எப்படின்னா, for as when raging fevers boil the blood, the standing lake soon floats into your blood. அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு லேக், ஒரு ஏரியானது திடீர்னு அப்படியே ஒரு வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதை போல. And every hostile humor அப்படின்னா the diseases which before slept quiet in its channels bubbles over. அதாவது இப்போ நம்ம உடலுக்குள்ள வந்து நோய் கிருமிகள் இருக்கும். இப்போ கொரோனா கிருமிகள்ங்கிறது எல்லாருடைய உடனே இருந்துகிட்டு தான் இருக்கு, இப்போ கூட நமக்கு இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல நம்ம பாடி வீக் ஆகும்போது அது டக்குன்னு மேல எழுந்து வருகிறது இல்லையா? அது மாதிரி மக்கள் மனதுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த பாப்பிஷ் பிளாட் வந்து அந்த பிளாட் தோத்து போச்சு, ஆனா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த குழப்பம் இவைகள் எல்லாம் சேர்ந்து அது மறுபடியும் ஒரு பிரச்சனையை நாட்டுல உருவாக்கிடுச்சு. அதான் சொல்லலாம், the standing lake soon floats into a flood and every hostile humor. இந்த இடத்துல ஹாஸ்டைல் ஹியூமர் என்பது டிசீஸை குறிக்கிறது. ஆனா நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா the dissatisfied groups in the country இருக்குல்ல, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அதிருப்தியானவர்கள், அது தோத்து போனால் கூட அந்த அதிருப்தியானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு உற்சாகத்தை கொடுத்து மக்கள் மனதுல குழப்பத்தை ஏற்படுத்தி அரசனுக்கு எதிரான செயல்களை அது ஏற்படுத்தி விட்டுருச்சு. And every hostile humor which before slept quiet, அது இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மனசுக்குள்ள
ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் இருந்தால் கூட அந்த மனசுக்குள்ள அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு அந்த மனசுக்குள்ள இருந்த கோபம்லாம் எல்லாரும் டக்கு டக்குன்னு வெளிக்காட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி slept quiet in its channels bubbles over. உள்ளுக்குள்ள உறங்கி கொண்டிருந்த அந்த வெறுப்பானது இப்போ அப்படியே பபிள்ஸ் ஓவர், அந்த நீர் குமிழியாக மேலே வெடித்து வருகிறது. So several factions பிரிவுகள். So பல்வேறு பிரிவுகள் from this first fermentனா குழப்பம், fermentation அப்படின்னு சொல்ல முடியாது, நொதித்தல் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இப்போ மாவை அப்படியே கொஞ்சம் இது வச்சுட்டீங்கன்னா அப்படியே நொதித்து அப்படியே பொங்கும் இல்லையா? அது மாதிரி மக்கள் மனசுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்த அந்த உணர்வுகள் எல்லாம் இது ஒரு பாப்பிஷ் பிளான்ட் தோத்து போனால் கூட இப்பொழுது அது மேலே பொங்கி வர ஆரம்பித்து விட்டது. So from this first ferment work up to form and thread the government. அப்படியே அப்படியே பொங்கி நுரையாக மேலெழுந்து thread the government, அரசாங்கத்தையே ஒரு பயமுறுத்துற அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. Some by their friends, more by themselves thought wise. Some by their friends, சிலர் நண்பர்களினால் புத்திசாலியாக கருதப்படுவார்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களே அவன் ரொம்ப புத்திசாலி, வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So some considers wise by their friends, some by their friends. ஆனா நிறைய பேரு அதுதான் கரெக்ட், மற்றவங்க பார்த்து நம்மள புத்திசாலின்னு சொல்லணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோர் கன்சிடர், they themselves consider that they are wise. ஆனா நிறைய பேர் அவர்கள் தங்களை தாங்களே புத்திசாலி என்று சொல்லிக் கொள்வார்கள். Some by their friends, more by themselves thought wise, oppose the power. அந்த மாதிரி பொய்யான அறிவாளிகள், அந்த பொய்யான அறிவாளிகள் அரசனுக்கு எதிராக oppose the power. oppose the powerனா அந்த அதிகாரத்திற்கு எதிராக அப்போஸ் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. இந்த இடத்துல பவர் என்பது அதிகாரம் மிக்க யாரு? கிங். So oppose the king to which they could not rise. அரசனுக்கு எதிராக அவங்க கொதித்து எழ முடியல. ஆனா அரசனுக்கு எதிரான காரியத்தை அப்படியே பொங்கி அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். Some had in quotes been great and thrown from thence. சிலர் பாத்தீங்கன்னா அரச சபையில பெரிய ஆளா இருப்பான். ஆனா அரசருக்கு எதிராக ஏதோ செய்யறேன் என்று அரசனால் தூக்கி எறியப்பட்ட ஒரு அரச சபையில் பெரிய ஆளாக இருந்து அரசனால் தூக்கி எறியப்பட்டவனா இருப்பான். அப்ப அவனுக்கு அரசன் மேல ஒரு கோபமும் வெறுப்பும் எரிச்சலும் இருந்துகிட்டே இருக்கும். அவன் ஒரு அரசனுக்கு நேரா எதிர்த்தாப்புல எதுவும் செய்ய முடியாது. அரசன் தூக்கி எறிஞ்சிட்டா பேசாம இருக்க வேண்டியதான். ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை தூண்டி விட்டுருவான். அது மாதிரி some had in courts been great. கோர்ட்ல அரச சபையில சிலர் பெரிய ஆளா இருப்பான். and thrown out by the king from there. அங்கே இருந்து அந்த அரச சபையில் இருந்து அவன் தூக்கி எறியப்பட்டு விடுவான். like fiends were hardened in impenitence. அப்படின்னா இதயத்தை ஹார்டாக்குறது, hardened heart, கடினமான இதயம். So like fiends were hardened. fiendனா குட்டிச்சாத்தான் அர்த்தம். like fiends were hardened in impertinence. அந்த குட்டிச்சாத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதயத்தை அப்படியே என்ன பண்ணும், ஹார்ட் ஆக்கிடுச்சு. அது ஏதாவது பண்ணிட்டே இருக்கும், பண்ணி நமக்கு அந்த இதயம் ஹார்ட் ஆயிடும். அது மாதிரி நாம தப்பு செஞ்சிருக்கோம், ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம், அரச சபையில இருந்து நம்ம வெளியேற்றிட்டான். ஆனா அதை லாயலா ஏத்துக்கிறது இல்ல. அரசன் மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாது. இந்த மாதிரி ஏதாவது நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை ஓய்ந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். அது மாதிரி சிலர் செய்வான். some by their monarch's fatal. monarch என்றால் அரசன். அரசனுடைய monarch's fatal mercy. fatal அப்படின்னா விதி, mercy கருணை. அதாவது அரசன் ஓவர் கைண்ட். இந்த மாதிரி சக்கேஷன் எல்லாம் என்ன பண்ணணும், நல்ல அரசன்னா
இவன் தப்பு பண்ணிருக்கானா வெளியில் தூக்கி போடக்கூடாது, அவனை அழிச்சது, அவனை தலை தூக்க முடியாத மாதிரி அடிச்சிடணும். அப்பதான் அரசன் வந்து நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியும். ஆனா அரசர் என்ன பண்ணுவாரு, அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு அவன் அரசுக்கு எதிராக வெளியே இருந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அதான் பிகாஸ் த கிங் இஸ் ஓவர் கைண்ட், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேட்டல் மர்சி, அரசனுக்கு இருக்கக்கூடிய அந்த அதீதமான இரக்கத்தின் காரணமாக some by their monarch's fatal mercies grown, அந்த அதீதமான அரசனுடைய இரக்கத்தின் காரணமாக சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துருவான். அப்படியே அதை சாக்கு வச்சுக்கிட்டு அரசர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, மன்னிச்சிருவாரு என்று அப்படியே வளருவான். mercy grown from pardoned rebels. pardoned rebels, rebelனா மன்னிக்கப்பட்ட புரட்சியாளர்கள். அரசர் பார்ப்பாரு, சரி இனிமேல் எல்லாம் செய்யக்கூடா போ அப்படின்னு மன்னிச்சிருவாரு. ஆனா அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி செய்யறான் அப்படின்னு சொன்னாவே ஒரு நல்ல அரசனா இருந்தா அவனை பூண்டோடு வேரோடு அழிச்சிடும். ஆனா அரசர் என்ன பண்ணுவாரு, சரி விடா அவன் மன்னிப்பு கேட்கறான், விட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவார். அந்த பாடன்ட் ரிபல்ஸ் இருக்கான் பாருங்க, அவன் கிங்ஸ்மென் டு த த்ரோன். த்ரோன்னா கிங். அந்த கிங்குக்கு அரசனுக்கு கிங்ஸ்மென், கிங்ஸ்மென்னா உறவினர்கள், அதாவது க்ளோஸ்லி கனெக்டட். அவன் க்ளோஸ்லி கனெக்டட் டு த கிங், அரசருக்கு நெருக்கமானவனாக இருப்பான். யாரு? அந்த ரிபல்ஸாக இருந்து அரசனினுடைய அதீதமான இரக்கத்தினால் மன்னிக்கப்பட்டவன் அப்படியே அரசனோட ஒரு நெருக்கத்தை வச்சுக்குவான். ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள அவன் ஒரு ரிபல். அது மாறவே மாறாது. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் உங்களுக்குன்னு ஒரு உங்களுடைய நேச்சர் இல்லையா, உங்களுடைய இயற்கையான உங்களுடைய குணம் மாறவே மாறாது. அரசன் மன்னிச்சு அவனை வச்சுக்குவார். அவனும் அரசனோட ஒரு கிங்ஸ்மேன் மாதிரி க்ளோஸ்லி கனெக்டட் டு த கிங் இருப்பான். ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள அந்த ரிபல் தன்மையானது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியான சந்தர்ப்பம் வரும்போது அரசனை விட்டு விலகி அந்த ரிபல் ஆட்டிடியூட்ல செயல்பட ஆரம்பிச்சுவான். ஆஃப் தீஸ் were raised in power from pardoned rebels, kinsmen to the throne were raised in power and public office high. அவன் அந்த அரசனுடைய அதீதமான இரக்கத்தினால் மன்னிக்கப்பட்ட அந்த ரிபல்ஸ் அரசனோட ஒரு க்ளோஸ் ரிலேஷனை வச்சுக்கிட்டு raised in power, பவர்லையும் உயர்ந்துருவான். அண்ட் பப்ளிக் ஆஃபீஸ், அந்த பொது அதிகாரங்கள்ல உயர்ந்த பதவியை அடைஞ்சிருவான் அப்படியே க்ளோஸ்லி. ஆனா உள்ளத்துக்குள்ள அந்த ரிபல் ஆட்டிடியூட் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பப்ளிக் ஹை. ஸ்ட்ராங் பேண்ட்ஸ், ஸ்ட்ராங் பேண்ட், பவுண்ட் ஸ்ட்ராங்லி, அரசனோடு ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகியிருக்கணும். இஃப் பேண்ட்ஸ் அன்கிரேட்ஃபுல் மென், அன்கிரேட்ஃபுல் நம்பிக்கை துரோகியாக நன்றியற்ற இந்த மனிதர்கள், நீங்க ரிபல் பண்ணும்போது உங்களை மன்னிச்சு அரசன் உங்களுக்கு நெருக்கமானவனாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு உயர்ந்த பதவியையும் கொடுத்திருக்கான்னா அவனுக்கு நீங்க எவ்வளவு நம்பிக்கையுடையவனாக நன்றியுடையவனாக இருக்கணும். ஆனா இவன் எல்லாரும் என்ன பண்ணுவானா, அன்கிரேட்ஃபுல்லா தான் இருப்பான். ஸ்ட்ராங் பேண்ட்ஸ், இட் பேண்ட்ஸ் அன்கிரேட்ஃபுல் மென் குட் டை. ஆஃப் தீஸ் த ஃபால்ஸ் ஆக்கிட்டஃபல் வாஸ் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி மனிதர்களில் தி ஆக்கிட்டஃபல் இருக்கான் பாருங்க. ஆக்கிட்டஃபல் என்பது யாரை குறிக்கும்? ஏர்ல் ஆஃப் சாப்ஸ்பரியை குறிக்கும். ஏர்ல் ஆஃப் சாப்ஸ்பரி. ஆஃப் தீஸ் த ஃபால்ஸ் ஆக்கிட்டஃபல், தி ஏர்ல் ஆஃப் சாப்ஸ்பரி. ஆனா இங்க ஆக்கிட்டஃபல்ங்கிற பேர்ல வராரு. ஆக்கிட்டஃபல் வாஸ் ஃபர்ஸ்ட். அவன் தான் இந்த மாதிரி துரோகத்துல முதலான ஆள். A name to all succeeding ages curse. வருகின்ற காலத்தில் இருக்கின்றவர்களாம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்திருக்கானே என்று சபிக்கின்ற தன்மை உடையவன் இவன். A name to all succeeding ages cursed. For close design. எதுக்காகனா for close design அப்படின்னா சீக்ரெட் பிளான். அரசர் கூடவே இருப்பான், ஆனா அரசருக்கு எதிராக ரகசியமான திட்டங்கள் தீட்டுவான். அண்ட் crooked, crooked அப்படின்னா ரொம்ப wicked, மோசமானவன். crooked counsels fit. wicked, மோசமான ஆலோசனைகள் சொல்லுவது அவனுக்கு பொருத்தமானது. sagacious, sagacious அப்படின்னா prudent, அகந்தை, செருக்கு மிக்கவன். bold, சில சமயம் ரொம்ப துணிச்சலானவன்.
அண்ட் டர்புலன் ஆஃப் விட், ரொம்ப துணிச்சலானவன் தான். அண்ட் டர்புலன் ஆஃப் விட், டர்புலன்ஸ் அப்படின்னா கன்ஃபியூஷன் அர்த்தம். விட் அவனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, புத்தி, புத்தி கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லூசுப்ப பைத்தியம் பிடிச்சவன். டர்புலன் ஆஃப் விட், ரெஸ்ட்லெஸ், unfixed in principles and place, restless, எப்பொழுதும். இப்ப நமக்கு இந்த அளவுக்கு அரசர் நம்ம ஒரு ரிபல் பண்ணால் கூட அரசன் நம்மளை நெருக்கமாக வைத்து உயர்ந்த பதவிகள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். வேணுங்கிற அளவுக்கு அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, அப்படியே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே, அப்படியே நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க வேண்டியதுதானே. ஆனா இவனுக்கு மைண்ட்ல ரெஸ்ட்லெஸ் ஆகணும். அரசனாக எப்படி ஆகிறது, அரசனாகணும், எப்படி அரசனாவது, அரசனை எப்படி ஒழிச்சுட்டு அந்த இடத்துக்கு போறது, இப்படிதான் அவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். So his mind is always restless, unfixed in principles. ஒரு ஃபிக்ஸட் பிரின்சிபிள் கிடையாது, ஒரு நிலையான கொள்கை இல்லாத ஒரு unfixed principles and place. ஒரு இடம், கொள்கை, இது எதுலையுமே ஒரு unfixed. உனக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு, ஒரு அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. that place is fixed to me, அது எனக்கு நிரந்தரமா இருக்கு, போதும். இந்த போதும் என்று நினைத்து கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. ஆனா அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கக்கூடிய அரசனை பார்த்து அந்த இடத்துக்கு போகணும்னே இவன் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருப்பான். சோ இவன் ரெஸ்ட்லெஸ், unfixed in principle, unfixed in his place of that போஸ்ட், அந்த பொசிஷனுக்கு உரிய இடத்துலையும் அன்பிக்ஸ்டா தான் இருப்பான். இன் பவர் அன்பிளீஸ்டு, அண்ட் பிளேஸ் இன் பவர் அன்பிளீஸ்டு, இம்பேஷன்ட் ஆஃப் டிஸ்கிரேஸ், இம்பேஷன்ட் பொறுமையற்று இருப்பான். அதாவது எப்படா ஒரு பொறுமையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஆசை பிடிச்சவன் பொறுமையற்று இருப்பான். பொறுமையற்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா அரசனை எப்படி கவுக்கிறது, ஒரு சின்ன சந்தர்ப்பம் தான், இந்த சந்தர்ப்பத்தை எப்படி தனக்காக பயன்படுத்திக் கொள்வது என்கின்ற சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் அமைதியற்று தான் இருப்பான். இன் பவர் அன்பிளீஸ்ட், அவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் அவன் திருப்தி அடைய மாட்டான். இன் பவர் இஸ் அன்பிளீஸ்ட். இம்பேஷன்ட் ஆஃப் டிஸ்கிரேஸ், இம்பேஷன் எப்பொழுதும் பொறுமையற்றவனாக இருந்து, டிஸ்கிரேஸ் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தான் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். எ ஃபியரி சோல், ஃபியரி அப்படின்னா ஆங்கிரி, கோபமான சோல், ஆன்மா. அமைதியான ஆன்மா இல்லாம ஒரு அமைதியற்ற ஆன்மாவாக தான் அவனுக்கு இருக்கும். which working out its way, அந்த ஆன்மா எப்பொழுதும் ஏதாவது ஒரு ஒரு வழியை திட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில நாம் எப்படி அரசனாகிறது, அந்த இடத்துக்கு எப்படி போறது என்று அவன் திட்டமிட்டு கொண்டே இருப்பான். ஃப்ரெட்டட் அப்படின்னா அஜிடேட்டட், அவன் உள்ளமானது, அவன் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளமானது எப்பொழுதும் ஒரு அஜிடேட் ஆகிட்டே இருக்கும், துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான், இது என்ன சந்தர்ப்பம், இதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி பண்றது, இதை எப்படி பயன்படுத்தினா நாம எப்படி அரசனாக முடியும், இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த அஜிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அஜிடேட்டட், த பிக்மி பாடி. ஆனா அவன் உடம்பு பார்த்தீங்கன்னா ஷார்ட், ஏர்ல் ஆஃப் ஷார்ட்ஸ்பெரி ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டான ஆளு. பிக்மி பாடி டு டீகே, அந்த பிக்மி பாடி, அந்த குள்ளமான அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது அமைதியற்று எப்படா ஏதாவது பண்ணலாம்னு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படி செஞ்சு அந்த உடலையே அதை அழிச்சிடும். பிக்மி பாடி டு டீகே அண்ட் ஓவர் இன்ஃபார்ம்டு. அப்படின்னா ஓவர் ஃபில்டுன்னு அர்த்தம். ஓவர்ஃபில்டு, இந்த உடலுக்கு இந்த உள்ளம் சரியா இருக்கும். ஆனா அந்த மைண்ட் இருக்கு பாருங்க, அது எப்ப பார்த்தாலும் அஜிடேட் ஆகி அந்த உடலின் அளவை தாண்டி ஓவர்ஃபில்டு. த டெனமெண்ட் ஆஃப் கிளே, டெனமெண்ட் அப்படின்னா பாடி ஆஃப் கிளே, மண்ணினால் செய்யப்பட்ட அந்த உடம்பு. மண்ணினால் செய்யப்பட்ட உடம்பு அப்படின்னு ஏன் சொல்றான்? பாடி ஆஃப் கிளே, களிமண்ணினால் செய்யப்பட்ட உடம்பு, மண்ணினால் செய்யப்பட்ட உடம்பு என்று ஏன் சொல்றான் அப்படின்னா, மனிதன் ஆடம் அண்ட் ஏவாள் கதையிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனிதன்
மனிதனை கடவுள் இந்த மண்ணினால் செய்தார் அப்படின்னா வருது. அதனாலதான் tenement of clay, tenement of clay அப்படின்னா this body of clay. the body of clay களி மண்ணினால செஞ்ச உடம்புடா. இந்த மண்ணினால செஞ்ச உடம்பு இரும்பு உடம்பு கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதயம் அந்த அளவுக்கு கொதித்து பொங்கி எழுவதை தாங்கி கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த உடம்பே கிடையாது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இவன் என்ன பிளான் பண்றான்டா. and over informed the tenement of clay a daring pilot. ரொம்ப துணிச்சான். ஏற்கனவே சொல்லியிருக்கான் போல்டுன்னு சொன்னான். இவன் கொஞ்சம் போல்டு தான். ஆனா போல்டுனா என்ன டைப் ஆஃப் போல்டு அப்படின்னா, போல்டுல 2 வகை இருக்கு. கரெக்டா திட்டமிட்டு துணிவா இருக்குது. சிலர் பாத்தீங்கன்னா ஒரு அசட்டு துணிச்சல்ல எதையாவது செய்வாங்க. ஒரு அசட்டு துணிச்சல், எத்தாப்புல ஒரு கார் வந்து நம்ம இங்க 2 வீலர்ல போயிடுவோம், அந்த கேப்ல இப்படி போயிடலாங்கிற ஒரு அசட்டு துணிச்சல டக்குன்னு போயிடுவான். இப்படி 10 இடத்துல அவன் போயிடுவான், ஜெயிச்சுவான். அதனால அவன் என்ன நினைப்பான்னா, சரி எந்த இடத்துல நம்மளால உள்ள போந்து வெளியே வந்துட முடியுங்கிற கான்பிடன்ஸ் இவனுக்கு வந்துடும். அப்படி வரும்போது ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள போகும்போது டக்குன்னு மாட்டிக்குவான். இதுதான் நடக்கும். ஸோ அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு போல்ட்னஸ் இருக்கணும், துணிவு இருக்கணும், முக்கியம். ஆனா இவன் துணிவு எப்படி இருக்கு அப்படின்னா, எ டேரிங் பைலட், ரொம்ப துணிச்சலான ஒரு லீடர். பைலட்னா லீடர், வழி நடத்தி செல்லக்கூடியவன். இன் எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் டைம்ல, இன் டைம் ஆஃப் கிரேட் டேஞ்சர், ஒரு ஆபத்தான நிலையில கூட இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் ஒரு போல்டு லீடர். ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை, இப்ப போய் இப்படி ஒரு முடிவு எடுக்கூடாது, ஆனா எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஆள். a daring pilot in extremity pleased with the danger. ஆபத்தெல்லாம் எனக்கு வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இவன். pleased with the danger, ஆபத்து இவனுக்கு ரொம்ப ப்ளீசிங்கா தான் இருக்கும், அதுல விளையாடுவான். when the waves went to hide, அலை சுனாமி அலை இப்படி கொதித்து மேல எழுந்திருச்சு வருது, நீ ரொம்ப போல்டா நான் பார்த்துக்கணும் உள்ள போக முடியுமா, இவன் போவான். போய் அந்த மாதிரி ஆபத்து சம்பாதிப்பான். உனக்கு தான் அரசன் வந்து ஒரு நல்ல ஹையான ஒரு போஸ்ட் பவர் கொடுத்து வச்சிருக்காரு, அமைதியா இருக்க வேண்டியதானே. அதுக்கு மேல எப்படா போறது அப்படின்னா அவன் ஒரு போல்டா ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ண ஆரம்பிப்பான், பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள். he sought the storms. ஸ்டார்ம்னா புயல். இந்த இடத்துல டேஞ்சர். இவன் அவன் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் நேருக்கு நேர் சந்திக்கின்றவனாக இவன் இருக்கிறான். பட் ஃபார் அ காம் அன்ஃபிட், ஆனா அமைதிக்கு இவன் அன்ஃபிட். அதாவது அமைதியான டைம்ல இந்த மாதிரியான வேலை நீங்க செய்யக்கூடாது. he is unfit for peaceful time. அமைதியான நேரத்துல நாடு அமைதியா தான் இருக்கணும். ஆனா இவன் அமைதியான நேரத்துல கூட, நாடு அமைதியாக இருக்கும்போது இவன் அங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி ஏதாவது செஞ்சு விடுவான். பட் ஃபார் அ காம், when the country is in calm position, he is unfit to be there. would steer too nigh the stands to boast his wit. இவன் தான் சொல்லியாச்சு, இவன் இஸ் அ பைலட்னு சொல்லிட்டான். இவன் கையில ஒரு கப்பலை கொடுத்தா, இந்த கப்பல் இதை தாண்டி போனா ஆழம் இருக்காது, ஆழம் இல்லைன்னா மண்ணுல சொருகிக்கும் தெரியும். இருந்தாலும் போய் பார்ப்போமே, போய் பார்த்து நம்ம வந்துட முடியாதா அப்படின்னு போவான் இவன். ஸோ would ஸ்டீர்னா செலுத்துதல், அவன் அந்த கப்பலை செலுத்துதல். டூ நியர், ரொம்ப பக்கத்துல. இதுக்கு மேல ஒரு அடி தள்ளிச்சுனாக்க இவன் கப்பல் போய் மண்ணுல மாட்டிக்கும், சொருகிக்கும். ஆனாலும் போவான். டூ நியர் the standsனா sand, மணல் திட்டு இருக்கின்ற இடத்திற்கு மிக அருகாமையில் செல்வான். சென்று அந்த இடத்துல இருந்து அப்படி தப்பிச்சு வந்துருவான். தப்பிச்சுட்டு வந்துட்டு டு போஸ்ட், தன்னை பெருமை பீத்திக்கும். பத்தியா என்ன மாதிரி அவன்டா செய்ய முடியும். டு போஸ்ட் இஸ் விட், அவனுடைய புத்திசாலித்தனம். நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா எவ்வளவு போல்டா அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்த பார்த்து அவனால செய்ய முடியுமா என்று அவன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பெருமை அடித்துக் கொள்வான். Great wits are sure to madness near allied. இது ஒரு ப்ராவர்ப் மாதிரி. ரொம்ப பெரிய அறிவாளிகள், பெரிய புத்திசாலிகள்லாம் கொஞ்சம் லூஸா தான் இருப்பான், லூஸ் மைண்டடா தான் இருப்பான் அப்படிங்கிறான். நீங்க ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப புத்திசாலிகளை பாருங்க,
இந்த இவரை சொல்லும்போது, நியூட்டனை சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு பூனை வளர்த்தார், அந்த பூனை உள்ள போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு பாதை இருக்கும். அந்த பூனை குட்டி போட்டோடனே அடடா அந்த குட்டி எப்படா போகும் அப்படிங்கிறதுக்கு அது பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டை போட்டு பெரிய ஓட்டை வழியா பெரிய பூனையும் சின்ன ஓட்டை வழியா சின்ன பூனையும் போடுறதுக்கு அப்படி ஒரு பாதை வச்சான் அப்படின்னு அவனை பற்றி சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, அவன் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் மேன். அப்ப இந்த சின்ன விஷயம் அவனுக்கு டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகாது. அப்படிதான். அதாவது சொன்னா கிரேட் மைண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லூசுத்தனத்துக்கு அவனுக்கு ஒரு கிட்ட ஒரு நெருக்கம் இருக்கும் அப்படிங்கிறான். கிரேட் விட்ஸ் ஆர் ஷியர் டு மேட்னஸ் நியர். கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரனுக்கு ஒரு பக்கத்துல தான் இருப்பாங்க. நியர் அல்லைடுனா அதற்கு நெருக்கமாக, பைத்தியக்காரத்தனத்திற்கு மிக அருகில் நெருக்கமாக கிரேட் விட்ஸ் மிகப்பெரிய அறிஞர்கள் புத்திசாலிகள் இருப்பார்கள். அண்ட் திஸ் பார்ட்டிஷன், இவன் அறிவாளியா பெரிய அறிவாளியா இவன் ஒரு லூசா அப்படிங்கிறதுக்கு அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த வேறுபாடு இருக்கு பாருங்க. do their bounds divide. do their boundsனா அந்த பவுண்டரி, அந்த எல்லையானது டிவைட், அது அந்த பிரிக்கின்ற எல்லை இருக்கு பாருங்க. இந்த பக்கம் இது ஒரு சின்ன பிரிவு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிரேட் விட்ஸ், இந்த பக்கம் கொஞ்சம் மேட்னஸ், கொஞ்சம் லூசு. இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிரிவு இருக்கு பாருங்க, அது சின்ன பிரிவு தான். சமயத்துல இந்த கிரேட் விட்டா லூஸ் ஆயிடுவான், அப்படி கூட இந்த பக்கம் வருவான், அப்படி இருக்கும். அண்ட் தி தின் பார்ட்டிஷன், தின்னா ஒரு மெலிந்த பிரிவு தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டிஷன், அப்படியே ஒரு கான்கிரீட் சோரை போட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் இது, இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் லூசு, அப்படி கிடையாது. சும்மா ஒரு நூல்ல தான் இருக்கும். டக்குன்னு இந்த கிரேட் விட்ஸ் இருக்கான் பாருங்க, டக்குன்னு சில சமயங்கள்ல ஒரு லூசுத்தனம் பண்ணிடுவான். அதுதான் சொல்லலாம். And thin partitions do their boundaries divide. அந்த thin partition தான் அந்த ரெண்டையும் பிரிக்கிற பவுண்டரி, எல்லை. எல்ஸ் இல்லைன்னா why should he, இல்லைன்னா இவன் ஏன் இப்படி செய்யறான், இவனுக்கு தான் எல்லாம் இருக்குல்ல, ஏன் இவன் செய்யறான், why should he, with wealth and honor blessed. இவனுக்கு தேவையான ஏதாவது அவனுக்கு எதிராக பண்றீங்கன்னு சந்தேகம் வந்தாவே உங்களை ஒழிச்சிருது. அப்படி ஒரு கமாண்ட் போட்டான்னா உங்களை ஒழிச்சோம், இவனை கொண்டு போய் அந்த ஜெயிலில் போட்டு கொண்டுடுறா அப்படின்னா கொண்டுடுவாங்க. அவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கு. இவன் யாரோ இருக்கவனை எதிர்த்து இவன் போராடிக்கலாம் இல்லை, அங்க இருக்கான் அரசனை எதிர்த்து போராடி அரசனை ஆகிறதுக்கு இவன் முயற்சி செய்யறான். அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹடில்டு நோஷன், ஒரு கன்ஃபியூஸ்ட் ஐடியா. டக்குன்னா செய்ய முடியாது, கன்ஃபியூஸ்ட் ஐடியா. காட் வைல் ஹிஸ் சோல், அவனுடைய ஆன்மாவானது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஐடியாவில் இருக்கு. எப்படி வர்றது, இதை பண்றதா அதை பண்றதா, அரசரை நேருக்கு நேராக எதிர்க்க முடியாது, நம்ம எதுக்குறோங்கிறது தெரியக்கூடாது. ஆனா நமக்கு அரசனுக்கு இது தெரியாம நம்ம ஒரு பவரை உருவாக்கிக்கணும். எவ்வளவு கஷ்டமான வேலை. இதெல்லாம் இவனுடைய மனசுக்குள்ள இந்த கன்ஃபியூஸ்டு ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் born a shapeless lump. பிறக்கும் போதே ஒரு ஷேப்லெஸ், ஒரு ஒழுங்கற்ற உருவத்தை உடைய ஒருத்தன், ஷேப்லெஸ் உருவமற்ற லம்ப். லம்ப்னா இப்படி லம்பா இருக்கிறது, இப்படி கிடக்கு. ஒரு களிமண்ணை எடுத்து இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது மாதிரி முட்டா போய் ஒரு ஷேப்லெஸ் லம்ப் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றான். இது தவறு. அதாவது அவன் உண்மையிலே ஆக்கிட்டபிள் ரொம்ப அழகானவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்லப்படுது. ஒரு கிரிட்டிக் சொல்லும் போது சொல்றாங்க, இவருக்கு அவனை மட்டம் தட்டி எழுதணும், அதுக்காக என்ன பண்ணா அவன் இப்படி ஷேப்லெஸ் லம்ப்லாம் எழுதுறாரு. அப்படி கிடையாது. அவன் ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பரி என்பவர் அவன் உண்மையிலேயே ஒரு நல்ல அழகா தான் இருப்பான், ஆனா அவர் ஷேப்லெஸ் லம்ப்னு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அண்ட் born a shapeless lump like anarchy. anarch அப்படின்னாக்க எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் உட்பட்டு நடக்காதவனுக்கு பேரு அனார்கிஸ்ட்னு பேரு. அனார்கிஸ்ட், அவன் எந்த ரூலும் கட்டுப்பட மாட்டான், நீ எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செஞ்சுட்டு இருப்பான், அவன் தான் அனார்கிஸ்ட்னு பேரு. இவன் அந்த டைப்பு. அண்ட் born shapeless lump, ஒரு ஷேப்லெஸ் லம்பாக இருக்கக்கூடியவன் லைக் அன் அனார்கி, ஒரு எந்த விதமான ஒரு ஐடியாவை எந்த விதமான ரூல்ஸுக்கும் கட்டுப்பட்டு நடக்காத ஒரு அனார்கிஸ்ட். இன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபால்ஸ், இவன் யாரு கூடயும் உண்மையான நட்பை வச்சுக்க மாட்டான். he always have false friends.
இவன் தப்பான நட்பு தான். எந்த நண்பனுக்கும் இவன் உண்மையா இருக்க மாட்டான். இம்ப்ளக்கபிள் இன் ஹேட். இன் ஹேட் வெறுப்பு. அதாவது இவனுக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா அவங்கள பழிக்கு பழி வாங்குவான். ரிவெஞ்ச். he takes revenge against anyone who acts against him. இவனுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க அல்லது இவனுக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தரை இவன் ஹேட் வெறுக்கிறான் அப்படின்னா உடனடியாக அவரை பழி வாங்குவதற்கு என்ன டைம் வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்து பழி வாங்குறோம். அந்த மாதிரியான மைண்ட் இவனுக்கு. இம்ப்ளக்கபிள் இன் ஹேட். ரிசால்வ் டு ruin or to rule the state. ஒன்னு ரூல் த ஸ்டேட். இந்த நாட்டை நம்ம ஆளணும். நம்மால ஆள முடியலையா, இன்னொருத்தன் ஆள்றானா இந்த நாட்டையே அழிச்சுக்கணும். சிலர் அந்த மாதிரி இருப்பான். எனக்கு கிடைக்காத ஒண்ணு எவனுக்கும் கிடைக்க கூட அழிச்சிருவேன் அப்படிங்கிறான் பாருங்க. அந்த டைப். ரிசால்வ் டு ரூல். ரிசால்வ் டு ruin. ruin அழிக்கிறதுன்னு முடிவு எடுத்துருவான். இவனால ஆட்சி செய்யறதுக்கு இவனுக்கு கிடைக்கல அப்படின்னா, சோ resolve to reign or to rule the state. ஒன்னு rule the state, நாட்டை ஆளணும். ஆள முடியலையா ruin the state, அந்த நாட்டை அழிச்சிடணும். To compass this, the triple bond he broke. The triple bond. To compass, compassனா to achieve அர்த்தம். To achieve இங்கிலாந்து, ஹாலந்து, ஸ்வீடன் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கும். இங்கிலாந்து, ஹாலந்து, ஸ்வீடன் இவங்க 3 பேரும் உடன்படிக்கை எடுத்து பிரான்சுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுவாங்க. பிரான்சுக்கு அகைன்ஸ்டாக இந்த 3 நாடு ஒன்னா சேர்ந்துருக்கும். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வேணும்னு இந்த 3 பேரும் சேர்ந்திருக்காங்க பாருங்க, இந்த 3 பேருக்கும் எதிராக அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டுரும். உண்டாக்கி விட்டு இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணும், பிரான்ஸ் ஈஸியாக இந்த நாட்டை இங்கிலாண்டை ஜெயிச்சிடும் இல்லையா. அதான் ஒண்ணு தான் ஆளணும். தான் ஆள முடியலையா அப்ப இந்த நாட்டை அழிக்கணும். இந்த நாட்டை அழிக்கணும்னா என்ன பண்றது, இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனாலதான் பிரான்ஸ் இங்க உள்ள வர முடியல. இந்த 3 பேரையும் கழிச்சு விட்டு அந்த மாதிரி ஆட்டம் ஆடுவான் இவன். டு காம்பஸ், டு அச்சீவ் திஸ், இதை அதாவது தான் ஆளணும் இல்லைன்னா அழிக்கணும் என்ற இந்த தன்மையை அச்சீவ் பண்ணுவதற்காக, டு காம்பஸ் திஸ் அப்படின்னா டு அச்சீவ் திஸ், த ட்ரிபிள் பாண்ட் ஹி புரோக். அந்த 3 பேருடைய உடன்படிக்கை இருக்கிறதே, ஹாலந்து, ஸ்வீடன், இங்கிலாந்து இந்த 3 பேருடைய உடன்படிக்கை புரோக், அவன் உடைச்சு விட செய்வான் எல்லாம். த பில்லர்ஸ் ஆஃப் த பப்ளிக் சேஃப்டி ஷுட். அப்படி அந்த 3ஐயும் நீங்க பிரிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப இங்கிலாந்துடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிடும். அப்போ த பில்லர்ஸ் ஆஃப் த பப்ளிக் சேஃப்டி, இந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த தூணானது இவன் பண்ண காரியத்துல ஷுக்கு ஆட ஆரம்பிச்சிடும். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை ஆட ஆரம்பிச்சிடும். அந்த வேலையை இவன் செய்வான். அண்ட் ஃபிட்டட் இஸ்ரேல் ஃபார் அ ஃபாரின் யோக். இந்த இஸ்ரேல் நாட்டை ஃபாரின் யோக், வெளிநாட்டினர், யோக்னா நுகத்தடின்னு பேர். வெளிநாட்டினர் நுகத்தடி போடுறாங்க அப்படின்னாக்க அடிமைப்படுத்துவாங்க. ஒரு அந்த வண்டி இழுக்கின்ற மாட்டினுடைய கழுத்துல போட்டுருப்பாங்களா இல்லையா ஒரு பார், அதுதான் யோக்னு பேர், நுகத்தடி. அந்த நுகத்தடியை இந்த நாட்டு மக்கள் மேல ஃபாரின்ல இருக்க ஒரு ஃபாரின் யோக்கை கொண்டு வந்து இந்த மக்கள் மேல போடுவான். அப்படின்னா அந்த மக்களை அடிமைப்படுத்துவான். யாருக்கிட்ட, பிரான்ஸ் கிட்ட. இந்த இடத்துல ஃபாரின் என்பது பிரான்ஸை குறிக்கிறது. சோ அந்த ட்ரிபிள் பாண்ட் என்பது இந்த 3 நாட்டை குறிக்கும், இங்கிலாந்து, ஹாலந்து, ஸ்வீடன். இந்த ஃபாரின் அப்படிங்கிறது பிரான்ஸை குறிக்கும், ஃபாரின் யோக். தென் seized with fear yet still affecting. தென் அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா 3 நாட்டுங்களுக்கு இடையில பூந்து விளையாடுவான். விளையாண்டு அவங்களை பிரிப்பான். சப்போஸ் அந்த 3 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, கொன்னுடுவாங்க. அது தெரியும் அவனுக்கு. அப்ப என்ன பண்ணுவான்னா அந்த குழப்பத்தை அங்க ஏற்படுத்தி விட்டுட்டு பயந்துகிட்டே இருப்பான். எதுக்குடா அந்த வாழ்க்கை, உனக்கு தான் தேவையான அளவுக்கு வெல்த் இருக்கு, ஹானர் இருக்கு, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுன்னு இப்படி செய்வான். தென் seized with fear yet, அப்படி பயப்படுவான். இருந்தாலும் yet still affecting. still affecting, still desiring, இன்னும் ஆசைப்படுவான். பயமா இருக்கும்.
ஆனாலும் பயத்தை தாண்டி இன்னும் அவனுக்கு ஆசை வரும். அந்த ஆசை வரும்போது, ஆசைன்னா என்ன? அந்த அரசனாகணுங்கிற ஆசை, தான் அரசனாயிட்டா தான் பிள்ளை அரசன் ஆயிடுவான் அப்படிங்கிற எண்ணம். இந்த ஆசையில மீண்டும் இந்த மாதிரியான காரியங்களையே செய்வான். Yet still affecting, usurped a patriot's all atoning name. அப்போ usurped அப்படின்னா ஒரு நாட்டை, சட்டத்திற்கு புறம்பாக ஒரு நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு பேர் usurping பேர். usurp அப்படின்னா எனக்கு இது இல்லை, ஆனா சட்டத்துக்கு புறம்பாக அந்த இடத்தை நான் ஆக்கிரமித்து வைத்துக் கொள்வது, அதுதான் usurping பேர். usurp a patriot அப்படின்னா, அதாவது இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்படி வேலையை செஞ்சுக்கிட்டு இதுக்கு இவன் பேரு என்ன வைப்பான் அப்படின்னாக்க பேட்ரியட்ஸ். நாங்கள் நாட்டுப்பற்று மிக்கவர்கள். இப்ப சைனீஸ் என்ன பண்ணுவான்னா, இதை பிடிச்சி வச்சுக்கோம், திபெத்துங்கிறது ஒரு தனி நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைவர் தலாய் லாமா. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, அங்க ஆட்சி செய், அங்க அதை போய் பிடிச்சி வச்சுவான். பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த நாட்டு மக்கள் அடுத்து தங்களுடைய மத தலைவர் தலாய் லாமாவை அவங்க தான் சூஸ் பண்ணணும். ஆனா இது என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டுல நாங்க சொல்றவனை தான் நீங்க தலாய் லாமாவை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே உட்காந்துருப்போம். அதுக்கு அந்த நாட்டு மக்கள் என்ன பெறுவான்னா, நாட்டுப்பற்று, இது எங்க நாடு அப்படின்னு நாட்டுப்பற்று என்ற ஒரு பேர். இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு இவன் என்ன பேர் வைக்கிறான்? பேட்ரியட் அப்படின்னு பேர். சோ நாட்டுப்பற்று என்கின்ற பெயரில் இந்த நாட்டிற்காக நான் நல்லது செய்கிறேன், இந்த நாட்டின் மீது எனக்கு அதிகம், இப்ப இந்த நாடு விரிவடைகிறது, இந்த நாடு அது அப்படின்னாக்க எங்க நாடு பெருமை, எங்க நாட்டுக்கு இது பெருமை அப்படின்னு நினைக்கிறான். இவன் தப்பு பண்ணுது இந்த நாடு. இப்ப இங்கிலாந்து போய் பிற நாடுகளை ஆக்கிரமிக்குது, அது தவறு. ஆனா அந்த நாட்டுல இருக்கவன் என்ன நினைச்சுக்கிட்டுமா, இது அவன் நாட்டுப்பற்றுல தன்னுடைய அரசாங்கம் செய்வது சரின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பான். அது மாதிரி நாட்டுப்பற்று என்கின்ற பெயர்ல இவனுடைய எண்ணங்களை எல்லாம் இவன் மறைச்சிக்கிறதுக்கு நாட்டுப்பற்று என்பதை ஒன்று பயன்படுத்துகிறான். usurp a patriot's all atoning name, all atoning, இந்த இவனுடைய இந்த குறைகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒன்று சேர்த்து ஒரு பெயரை வைத்துக் கொள்கிறான். அந்த பெயர் என்னது? பேட்ரியட், நாட்டுப்பற்று. So easy, still it proves in faction times. Still easy, still not always, எப்பொழுதும், it proves in factions, in faction time. faction time அப்படின்னா times of trouble, இந்த பிரச்சனைக்குரிய நேரத்தில். faction time, faction என்ன? பிரிவு, பிரிவை உண்டாக்குகின்ற இந்த நேரத்தில் even always it proves in faction times with public zeal to cancel private crimes. To cancel private crime, இவனுடைய தனிப்பட்ட குற்றங்களை எல்லாம் பேட்ரியட் என்ற பெயரினால் ட்ரபிள்டு டைம், அரசாங்கத்துக்கு பிரச்சனைக்குரிய நேரத்துல இவன் ரொம்ப பேட்ரியட் மாதிரி நடிச்சு தன்னுடைய குற்றங்கள் எல்லாம் மறைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லலாம். So easy, still it proves in faction times with the public zeal to cancel private crimes. How safe is treason and how sacred ill. How safe is treason? இப்போ இவனுடைய treason துரோகம், இவன் செய்கிற துரோகத்தனமானது பேட்ரியட் என்கின்ற பெயர்ல சேஃபா இருக்கு. How safe is treason and how sacred ill. இல்லைன்னா இவனுடைய விக்கெட், இவனுடைய மோசமான தன்மையானது சாக்ரெட், புனித தன்மையாக மாறி போயிடுச்சு பேட்ரியட் என்ற பெயர்னால. நாட்டுப்பற்று என்கின்ற பெயரினால் நான் இவனை கொன்றேன். சரி, இவனை ஏன்டா கொன்ன? நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. ஆனா நாட்டுப்பற்றுங்கிற பேர்ல இவனை கொண்டுடுவான். அதுக்கு பேர் இவன் நாட்டுப்பற்று மிக்கவர் என்ற பேரை வச்சுக்குவான். அந்த பெயர்ல இவன் செய்கின்ற எல்லா துரோகங்களும் எல்லா குற்றங்களும் மறைஞ்சிடும். அப்புறம் அந்த நாட்டுப்பற்றை இவன் சாக்ரெட், புனிதமானதுன்னு வேற சொல்லிக்குவான். Where none can sin against the people's will. மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக யாரும் எந்த பாவத்தையும் செய்ய துணியாத நேரத்தில் மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரான ஒரு காரியத்தை இவன் செய்வான். Where crowds can wink and no offense be known. Where crowds can wink, கூட்டம், அதாவது ஒரு பெரிய கூட்டத்தை இவன் தூண்டி விட்டுருவான். ஒரு
பின்னூட்டத்தை தூண்டிவிட்டு ஒரு பெரிய குற்றம் நிகழ்வதற்கு காரணமாயிடுவான். ஆனா பின்னாடி இருந்து செய்வான். முன்னாடி இருந்து பார்க்கும்போது இவன் ஒரு பெரிய பேட்ரியட், நாட்டுப்பற்று மிக்கவன் என்று வெளியில காட்டிக்கொள்வான். Since in another's guilt they find their own. Since in another's guilt, மற்றவர்களுடைய குற்றத்தில் they find their own. நிறைய பேர் இருப்பான், இவன் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், தன்னுடைய குற்றத்தை பார்க்க மாட்டாங்க. நிறைய மனிதர்கள் அப்படிதான் இருப்பான். They always find fault with others, but they don't look after their faults. அது மாதிரி since in another's guilt, மற்றவர்களுடைய தவறுகளில் they find fault, find their own. Yet fame deserved no enemy can grudge. இருந்தாலும் இதெல்லாம் சொல்லிட்டு இவன்கிட்ட சில நல்ல குணங்களும் இருக்கு என்று இவனிடம் இருக்கக்கூடிய சில நல்ல குணங்களை சொல்ற. இது எதுக்காக சொல்றது அப்படின்னா, ஒருத்தரை நீங்க ரொம்ப குறையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை யாரும் நம்ப மாட்டாங்க. அவன் ரொம்ப குறைதான், ஆனாலும் சில சமயங்கள் அவன் நல்லவன் தான் ஐயா, ஆனா இப்படி இருக்கான் அப்படி. அதாவது அந்த அந்த குற்றத்தை அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிட்டே நடுவில் நீங்க அவன் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல இட்ஸ் அப்படின்னு அப்படி சொல்ற, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் நீங்க சொல்ற. இப்ப இவர் பாருங்க, அவன்கிட்ட உள்ள நல்லதையும் சொல்றாரு, கெட்டதையும் சொல்றாரு. கெட்டதான் 90% சொல்லுவான், ஒரு 10% நல்லதை சொல்லிட்டு அந்த ஹைலைட் பண்ணிடுவான் அந்த கெட்ட விஷயங்கள், தீமைய, அந்த மாதிரி டைப்பு. அவன் சொல்றான். அப்படித்தான் இவர் எழுதும்போது, டிரைடன் எழுதும்போது சொல்றாரு, இவ்வளவும் இவனை சொல்லிவிட்டு இருந்தாலுங்க அவன்கிட்ட சில நல்ல குணாதிசயங்கள் இருக்கு தெரியுமா. எட் ஃபேம் டிசர்வ்டு, அவன் புகழுக்கு தகுதியானவன். நோ எனிமி கேன் கிரட்ஜ், அவனுடைய எதிரி கூட இந்த புகழுக்கு அவன் தகுதியானவன் தாயா என்று முணுமுணுக்க மாட்டான். இவனெல்லாம் இந்த புகழுக்கு தகுதியே இல்லைங்க என்று முணுமுணுக்க மாட்டான். எதிரி கூட முணுமுணுக்க மாட்டான். எல்லாரும் ஒத்துக்குவாங்க அவனுடைய இந்த புகழுக்கு. எதுக்கு? ஜட்ஜ்மெண்ட். அவன் கொஞ்சம் நீதியின் நேர்மையாகவும் இருப்பான். அந்த விஷயத்துல அவனை நம்ம ஒத்துக்கலாம். Yet fame deserved no enemy can grudge. The statesman we abhor. As a statesman, no politician, இவனை ஒரு அரசியல்வாதியாக நாம் வெறுக்கிறோம். But praise the judge. ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜ் இருக்கு பாருங்க, நீதி நேர்மை, அதை நாம மதிக்கிறோம், பாராட்டுறோம். அவனை ஒரு அரசியல்வாதியாக அவனை நம்ம அபுகார்னா ஹேட், வெறுத்தல் அர்த்தம். அவனை அரசியல்வாதியாக நாம் வெறுக்கிறோம், ஆனால் we praise the judge in his, அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீதி நேர்மை என்கின்ற தன்மை இருக்கு பாருங்க, அதை நாம மதிக்கிறோம். The statesman we abhor but praise the judge. In Israel's court never sat an Abedin அப்படின்னாக்க the Lord Chancellor என்ற ஒரு பதவி. இந்த லார்டு சான்சலர் என்ற பதவி இஸ்ரேல்ல இவன் தான் நீண்ட நாட்களாக வகிக்கும். இந்த லார்டு சான்சலர் என்கின்ற பதவி ரொம்ப நேர்மையானவங்களுக்கும் ரொம்ப பொறுப்பானவங்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற பதவி. அந்த பதவி இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பதவியை நீண்ட நெடுங்காலமாக நேர்மையாக நடத்தின இவன் தான். அதை நம்ம ஒத்துக்கணும். So in Israel's courts never sat an Abedin with more discerning eyes or hands more clean. With more discerning eyes. More discerning அப்படின்னா ரொம்ப கரிசனமா, ரொம்ப கவனத்தோட, ஆர் ஹேண்ட்ஸ் மோர் கிளீன், தூய்மையான கரங்கள். தூய்மையான கரங்கள் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? லஞ்சம் வாங்காத, ஊழல் இல்லாத. அவன் என் கரம் சுத்தமான கரையா? சுத்தமான கரம்னாக்க என்ன சோப்பு போட்டு கழுவிட்டாங்களா? சுத்தமான கரம்னா அவன் எந்த விதமான லஞ்சம் வாங்காத, துரோகம் செய்யாத, அரசு பணத்தை திருடாத, அந்த டைப் இவன். இந்த லார்ட் சான்சலருடைய பதவியில் இருக்கும்போது இவன் மோர் டிசர்னிங் ஐஸ், அதாவது அந்த மக்களினுடைய இதுல ஒரு கரிசனத்தோட இருப்பான். ஐயோ மக்களுக்கு இதெல்லாம் செய்யணுங்க அப்படி இருப்பான். அதோட ஹேண்ட்ஸ் மோர் கிளீன், அவன் கை ரொம்ப சுத்தமான கரங்களாக இருப்பான். ஹி இஸ் ஆல்வேஸ் பியூர், அவன் பியூரா இருப்பான். அன்கரப்டட், கரப்ஷன் இல்லாத ஆள். அன்பிரைப்டு, எந்த லஞ்சமும் வாங்க மாட்டான்.
unsought, the wretched to redress. wretched அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள். இந்த கீழே இருக்கக்கூடிய the wretched fellows, அவனுக்கு redress, அவனுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை தீர்க்க முயற்சிக்கும். சாதாரண மக்களுக்கு ஏதாவது wretched fellows, கீழ் நிலையில் இருக்கான், ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவான், அதுக்கு அதை redress பண்ணுவான். swift as dispatch. swift அப்படின்னா ரொம்ப வேகமாக, dispatch அப்படின்னா dispatch பண்றது, வழங்குவான். எதை? நீதியை வழங்குவான், விரைவாக நீதியை வழங்குவான். அதாவது ஒரு நீதி, நீங்க நல்லவனாக இருந்தால் கூட நல்லவன் என்பதை 10 வருஷம் கழிச்சு கோர்ட்டு சொல்லுவீங்க, அது என்ன பிரயோஜனம்? அந்த 10 வருஷத்துல உங்களுடைய பேரே கெட்டு போயிடும்ல. உங்களை வந்து ஏதோ ஒரு குற்றம் சுமத்திடுறாங்க, குற்றம் சுமத்திட்டு இவர் உண்மையாக குற்றமா இல்லவையா என்று ஒரு 2 நாள்ல சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், குற்றம் இல்லாதவன். அப்ப நம்ம தப்பிடுவோம். குற்றம் இந்த மிகப்பெரிய குற்றத்தை செய்து விட்டாருன்னு வந்து பேப்பர்ல எல்லாம் வந்து உங்க பேரே கெட்டு போயிடும். உற்றார் உறவினர் சொந்தக்காரர் எல்லாரும் உங்களை பேச ஆரம்பிச்சிடும். இது இப்படியே ஒரு 10 வருஷம் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 10 வருஷம் கழிச்சு உண்மையிலேயே நீங்க வந்து இவர் குற்றம் செய்யாதவர் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, என்ன பிரயோஜனம்? உங்களை குற்றவாளின்னு நினைச்ச ஒரு 10 வருஷத்துல எத்தனையோ பேர் நினைச்சவன் உங்களை பத்தி இது பண்ணுவான். அப்புறம் குற்றம் மற்றவர்னு தெரிஞ்சால் கூட அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி குயிக்கா இருக்கணும் ஜட்ஜ்மெண்ட். அது மாதிரி இவன் செய்வான். swift as dispatch and easy of access. யாரு இவனை ஈஸியா போய் பார்க்க முடியும்? ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவனால நீங்க ஈஸியா பார்க்கவே முடியாது. ஆனா இவனை வந்து நீங்க எளிமையாக யாரும் சென்று அவனை பார்க்கலாம். ஈஸியா ஜட்ஜ்மெண்ட்டை விரைவாக வழங்குவான். அந்த லார்டு சான்சலர் என்ற பதவியிலிருந்து எல்லாத்தையும் மக்களுக்கு எல்லாத்தையும் செய்வான். நல்ல ஆள் தான் இவன். லஞ்சம் வாங்க மாட்டான், ஊழல் இருக்காது, எதுவுமே செய்ய மாட்டான். ஓ, had he been content to serve the crown? இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அரசனுக்கு ஏதாவது உதவி செய்து கொண்டு அரசன் கூட இருந்துகிட்டு இதை நல்லா இருக்க வேண்டியதானே? நீ ஏடா இதுக்கு ஆசைப்படுற? சோ ஐயோ, had he been content, satisfied, he had been content to serve the crown, king, to serve the king. அரசன் நம்மளை விட பெரிய ஆள், அவனுக்கு அடுத்த ரேங்க்ல நம்ம இருக்கோம். அரசர் என்ன சொல்லுகிறாரோ அதை அவருக்கு செய்து கொண்டு நீங்க இந்த லார்டு சான்சலர் என்ற பதவியிலிருந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டு நீங்க ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டியதானே? நீ இந்த வேலையெல்லாம் செய்கிற? serve the crown with virtues only proper to the gown. அந்த நீதிபதி என்ற கவுன் போட்டுக்காண்டியா, அந்த கவுனுக்கு ஏற்ற நீதியை வழங்கி கொண்டு அரசனுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுத்து மக்களிடம் நல்ல பெயர் எடுத்துக்கிட்டு இப்படி இருக்கலாம்ல. ஓ, had he been content to serve the crown with virtues only proper to the gown, or had the rankness அப்படின்னா வளமான அப்படின்னா, the rankness அப்படின்னா வளமான, rankness of the soil, இந்த வளமான மண்ணுல rankness of the soil been freed from a காக்கள் அப்படின்னாக்க களைன்னு. இந்த வளமான சீட்ல ஒரு களை முளைக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த களை என்ன பண்ணும்? நாளடைவுல அந்த வளமான இந்த மண்ணுல இருக்கிற நல்ல விதை, நல்ல செடியை இந்த களையெல்லாம் சேர்ந்து அழிச்சிடும். அதான் இந்த from cockle that oppress the noble seed, அந்த உன்னதமான விதையை இந்த காக்கள், இந்த வீடு, இந்த களையெல்லாம் சேர்ந்து அப்ரஸ் பண்ணி அதை அழிச்சு நல்ல விதையை முளைக்க விடாமல் செஞ்சிடும். இதுதான் இவன் செஞ்சுட்டான். டேவிட், for him his tuneful harp had strung. டேவிட், இந்த இடத்துல டேவிட் என்பதான் சார்ல்ஸ் செகண்ட் இல்லையா? அரசருக்கு இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவன் அரசருக்கு இயைந்த டியூனை இவன் பாடிக்கிட்டு இருக்கான். அரசனுக்கு இயைந்த டியூனை இவன் பாடணும். அல்லது இவன் இப்படி இருந்தான்னா அரசன் என்ன செய்வாரு? கிங் டேவிட் இவனுக்கு இயைந்த டியூனை அவர் போடுவார். அல்லது இவன் அரசனுக்கு இயைந்த டியூனை போட்டு அரசனோட ஒத்துழைத்து வாழ்ந்துருக்கணும். At David, for him his tuneful harp, harpனா அந்த இசை கருவி, tuneful harp had strung and heaven had wanted one immortal song. அரசரோடு இணைந்து
ஒரு இம்மார்டல், ஒரு அழியா புகழ் வாய்ந்த ஒரு பாடலை அரசனுக்கு இயைவான ஒரு டியூன்ல அழகா இவன் செஞ்சிருந்தானா இந்த நாடு எவ்வளவு சிறப்படையும். ஆனா அரசனுக்கு எதிரான ரோலை இவன் எடுத்துட்டான். பட் வைல்டு ஆம்பிஷன், ஆனால் இந்த பேராசை இருக்கு பாருங்க, பேராசை ஒரு இடத்துல நிக்காது. உங்களுக்கு பேராசை பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், டக்கு டக்குன்னு மைண்டு இங்க போகும் அங்க போகும் அங்க போகும். நீங்க எனக்கு இது போதும் அப்படின்னு நின்னுட்டீங்கன்னா அமைதியா உங்க உள்ளம் இப்படியே நின்றுடும், உள்ள நின்றுடும். போதும் அப்படிங்கிற சென்ஸ் வந்துருச்சுன்னா அதோடைய நின்றுடும். ஆனா உங்களுக்கு பேராசை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உள்ள இந்த இடத்துல நிக்காது. இது எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதெல்லாம். பட் வைல்டு ஆம்பிஷன் லவ்ஸ் டு ஸ்லைடு. டு ஸ்லைடு அப்படின்னா டு மூவ் ஃபாஸ்ட் அர்த்தம். ஒரு ஐஸ் இருக்கு, ஐஸ் மேல அந்த ஸ்லைடிங்னா என்ன அர்த்தம், அப்படியே நழுவிக்கிட்டு போறது. நழுவிக்கிட்டு போறது நீங்க என்ன, நீ அப்படி ஸ்லைட் பண்ணி போனீங்கன்னா என்ன ஃபாஸ்டா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க, வேகமா மூவ் ஆகும்னு அர்த்தம். ஸோ வைல்டு ஆம்பிஷன் லவ்ஸ் டு மூவ் ஃபாஸ்ட்லி நாட் ஸ்டாண்ட். அது ஒரு இடத்துல நிக்காது. பேராசை ஒரு இடத்துல நிக்காது. வேகமாக பேராசை பிடித்த மனதானது வேகமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். And fortune's eyes prefers to virtue's land. Fortune's eyes, I see eyes, பனிக்கட்டி மேல அப்படி ஸ்லைட் பண்ணி இந்த பேராசை பிடிச்சதானது இந்த பனிக்கட்டி மேல அப்படியே ஸ்லைட் பண்ணி போகும். பனிக்கட்டி இருக்கு, அது மேல நீங்க வலிக்கிட்டு போனீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா போகும், அப்படிதான் போகும். Wild ambition loves to slide, not stand, and fortune's eyes prefers to virtue's land. Virtue, நற்குணங்கள். ஆனா நற்குணங்கள் என்ன பண்ணும், லேண்ட், ஒரு இடத்துல லேண்ட் ஆகி நிலையா நிற்கும். ஆனா இது வைல்டு ஆம்பிஷன் ஐஸ் மேல ஸ்கர்ட் பண்றது மாதிரி, ஸ்கர்ட்டிங் மாதிரி வேகமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். And fortune's eyes prefers to virtue's land. Achitophel, grown weary to possess a lawful fame and lazy happiness. Achitophel grown weary, wearyனா tired. He has grown tired of, அவனுக்கு அப்படியே களைப்பு மிகுதியாயிடுச்சு. To possess a lawful fame, ஒரு நேர்மையான புகழை அவன் அடையல. இவன் தப்பான புகழை தான் அடைய விரும்புறான். உண்மையாகவே நீங்க ஒரு நேர்மையானவர், ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற ஒரு மனிதன், அதுல அவன் இருந்துகிட்டு அரசனுக்கோட இணங்கி அவன் செயல்பட்டு இருந்தான்னா இவனுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சிருக்கும். ஆனா இது அவனுக்கு கிடைக்கல. A lawful fame and lazy happiness, அவனுடைய ஹாப்பினஸ் லேசி ஹாப்பினஸ். Disdained the golden fruit to gather free. The golden fruit, அப்படி தங்க பழம், அத ஃப்ரீயா அவன் கேதர் பண்ணியிருக்கான். அரசரோட இணங்கி இவன் செயல்பட்டால் அப்படியே கோல்டன் ஃப்ரூட் இவன் கையில அப்படி கிடைச்சிருக்கும். கேதர் ஃப்ரீ, இவனுக்கு ஒரு லாஃபுல் ஃபேம் கிடைச்சிருக்கும், நல்ல ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கும், எல்லாத்தையும் விட்டான். டிஸ்டைன்னா அலட்சியப்படுத்திட்டான். The golden fruit to gather free and lent the ground his arm to shake the tree. அதோட என்ன பண்ணிட்டான், அந்த கோல்டன் ஃப்ரூட் தரக்கூடிய ட்ரீ இருக்கு பாருங்க, அந்த ட்ரீயை மக்கள் உழுக்குவதற்கு இவனும் கை கொடுத்து விட்டான். அரசு, இந்த இடத்துல கோல்டன் ட்ரீ என்பது கிங், அரசு. அந்த கோல்டன் ட்ரீல இருந்து நல்ல கோல்டன் ஃப்ரூட் வரும். இவன் அரசுக்கு இயல்பாக இயங்கி செயல்பட்டு இருந்தானா அந்த கோல்டன் ட்ரீல இருந்து கோல்டன் ஃப்ரூட் வரும். இவனும் என்ஜாய் பண்ணிட்டு மக்களும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. ஆனா அரசுக்கு எதிரான காரியங்களை இவன் செஞ்சு மக்கள் கிட்ட அரசுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டி விட்டு மக்கள் அந்த கோல்டன் ட்ரீ என்கின்ற அரசை உழுக்குறாங்க. அதுக்கு இவன் கைய கொடுத்துட்டான். அதாவது இவன் அரசு என்பது கோல்டன் ட்ரீ, அந்த கோல்டன் ட்ரீயை மக்கள் உழுக்குறான். அந்த அரசை போக்க வைக்கணும் அப்படின்னு அவன் உழுக்குறான். அதுக்கு இவன் கை கொடுத்துட்டான். A lawful fame and lazy happiness disdain the golden fruit to gather free and lent the crowd his arm to shake the tree. Now manifest of crimes contrived long since, he stood at bold defiance with his prince.
held up the buckler of the people's cause against the crown and skulked behind the laws. இப்போ அவன் என்ன செய்யறான்னா, now manifest of crimes. Now he has become the abstract of crimes. குற்றங்களின் உறைவிடமாக இவன் மாறிவிட்டான். Now manifest of crimes, contrived long, நீண்ட நெடுங்காலமாகவே அரசருக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு அவன் உள்ளத்துக்குள்ள இருந்த இந்த வேலையை இப்ப அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். He stood at for bold, துணிச்சலா எதிர்த்து நிற்கிறான். Defiance with his prince. பிரின்ஸ் அரசர். அரசருக்கு அரசை அலட்சியப்படுத்திட்டு இந்த குற்றத்திற்கு துணையாக நிற்கிறான். held up the buckler of the people's cause. people's cause, மக்களினுடைய நலனுக்கு காரணமாக இந்த held up the buckler, இந்த பக்லரை அவன் held up பண்ணிட்டான். against the crown, அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த மக்களுக்கு துணையான காரியத்தை இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். and lent the crown his arms to, prince held up the buckler of the people's cause against the crown and skulked behind the laws. செஞ்சிட்டு hulked behind the laws, சட்டத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டான். அதாவது இவன் தான் தூண்டி விட்டாங்கிறதே எவனுக்கும் தெரியாம சட்டத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இந்த காரியத்தை செய்து விட்டான். The wished occasion of the plot he takes. The wished occasion of the plot. இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற சரியான அக்கேஷனை அவன் நினைச்சு அந்த நேரத்தை அவன் கையில் எடுத்துக்கிட்டான். Some circumstances finds, சில சூழ்நிலை உனக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் இந்த பிளாட்டை செயல்படுத்தினா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தோணுது. அந்த சமயத்தில் பட் மோர் ஹி மேக்ஸ், சில சந்தர்ப்பங்கள் உருவாகுது. பட் ஆனால் மோர் ஹி மேக்ஸ் மோர் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதாவது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வருது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி அரசை கவிழ்ப்பதற்கு தேவையான எல்லா திட்டங்களையும் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். By buzzing emissaries fills the ears of listening crowds with jealousies and fears. By buzzing, அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எமிசரிஸ் அப்படின்னா அம்பாசிடர்ஸ். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அரசின் திட்டங்களை எடுத்து அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பேசக்கூடிய ஒருத்தனுக்கு பேரு எமிசரி, அம்பாசிடர். இந்த அம்பாசிடர் இந்தியாவின் சார்பாக அந்த நாட்டில் போய் இந்த நாட்டின் சார்பாக பேசக்கூடியவன். அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பேசுறவன் அவன் தான் எமிசரிஸ். fills the ears by buzzing emissaries. நிறைய இந்த மாதிரியான people fills the ears of listening crowds, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களினுடைய காதுகளில் of the crowds with jealousies and fears. jealousy, பொறாமை, fear, பயம். இத மக்கள் மத்தியில ஜெலாசி பாருங்க, நீங்களாம் அப்படி இருக்கீங்க, ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவு வசதியா இருக்காங்க, நீங்க மாத்திரம் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், நீங்க ஏன் அப்படி ஆகல அப்படின்னு அவனுக்கு அவன் மேல ஒரு பொறாமையை தூண்டி விடுறது. அல்லது நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்க எதிர்காலம் அழிஞ்சு போயிடும், உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா வர முடியாது, நீங்க அழிஞ்சு போயிடுங்க, உங்க பிள்ளைங்களுடைய படிப்பு வீணா போயிடும், இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா எல்லாம் போயிடும் அப்படின்னு உங்களுக்கு பயம் உண்டா. அதாவது எதிர்காலமே உங்களுக்கு இல்லாம போயிடும்னு ஒரு பயத்தை உண்டாக்குறது. அல்லது யாரையோ காட்டி அவங்க மேல ஒரு பொறாமையை உருவாக்கி, இது ரெண்டையும் செஞ்சீங்கன்னா மக்கள் கொதித்து எழுந்துருவாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல பாருங்க, அரசாங்கம் இப்படி செய்து அவன் வீட்டு பிள்ளை இப்படி இருக்கு, இவன் வீட்டு பிள்ளை இப்படி இருக்கு, நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மக்களுக்கு கேட்டுட்டே இருப்பான். அதே சமயத்துல கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா உங்க பிள்ளைங்க படிக்கவே போக முடியாது, உங்க பிள்ளைங்க ஒண்ணும் இல்லாம போயிடும், உங்க பிள்ளைங்க செத்து போயிடும், அப்படி இப்படி நீங்க எதாவது சொல்லி விட்டீங்கன்னா பயத்தை உண்டாக்குறது. இதைத்தான் அவன் செஞ்சான். Of listening crowds with jealousies and fears, of arbitrary counsels brought to light. Arbitrary, தன்னிச்சையாக இவனுக்கு தோன்றின ஆலோசனைகள்லாம் brought to light, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். அப்படின்னா மக்களுக்கு அதை தெரியப்படுத்தினான். And proves the king himself a Jebusite. Jebusite என்றால் கேத்தலிக்ஸ். அரசனே ஒரு கேத்தலிக் தான்.
இப்போ கேத்தலிக்ஸ் வந்து ப்ராட்டஸ்டன்ட்டுகள் வந்து கேத்தலிக்ஸை இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. அரசனே ஒரு கேத்தலிக்கியா, அப்ப என்ன ஆயிடும், கேத்தலிக்ஸ் அரசனாக இருந்தா அவன் கேத்தலிக்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்போ ப்ராட்டஸ்ட் தான் நம்ம மெஜாரிட்டி இருக்கும், அப்ப நமக்கு ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கிங் தான் வேணும் அப்படிதான் சொல்றோம். அப்படிதான். அதனால அரசனே ஒரு கேத்தலிக்ஸ் என்கின்ற விஷயத்தை ஹைலைட் பண்ணான். வீக் ஆர்குமெண்ட்ஸ். ஆனா இவன் எடுத்து காட்டிய மக்கள்கிட்ட எடுபடல. ஏன்னா மக்கள் எப்படி யோசிக்காம, இவன் சொன்னது கரெக்ட். ஆனா மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சுனா, சரிடா இவனை விட்டோம்னு வச்சுக்க, அடுத்து வேறொருத்தன் வந்தான்னா இப்ப இவனை தூக்கிட்டோம் அப்படின்னா, இவன் கேத்தலிக்ஸ் என்பதற்காக இவனை சார்ல்ஸ் செகண்ட் நம்ம வெளியேற்றிட்டோம்னா அந்த இடத்துல வேற உள்நாட்டு குழப்பம் வந்துடும். இப்ப சிவில் வார் வந்துருச்சுன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அதுக்கு இவன் கேத்தலிக்ஸா இருந்தாலும் இவன் பரவாயில்லன்னு மக்கள் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. ஸோ இவன் இந்த இடத்துல இவன் வந்து வீக் ஆர்குமெண்ட், இவன் சொன்னது வந்து மக்கள்கிட்ட வீக் ஆயிடுச்சு, எடுபடலை. which yet he knew full well were strong with the people, easy to rebel. மக்களை எளிதாக ரிபல் போராட தூண்டுகின்ற காரணங்கள் இவைகளெல்லாம் என்று, வலிமையான காரணங்கள் எல்லாம் இவைகள் என்று நம்பி இவன் சொன்னது மக்கள் கிட்ட வீக் ஆர்குமெண்ட்ஸாக போயிடுச்சு. வீக் ஆர்குமெண்ட்ஸ் which yet he knew full well, அவனுக்கு நல்ல முழுசா தெரியும், were strong with the people, easy to rebel. மக்களை எளிதாக ரிபல் புரட்சி செய்ய தூண்டுவதற்கான வலிமையான காரணங்கள் இவன் என்று இவன் நம்பின அந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட வீக் ஆர்குமெண்ட்ஸா போயிடுச்சு. For governed by the moon, the giddy Jews tread the same track when she, the prime, renews, and once in 20 years their scribes record. For governed by the moon, governed by the moon அப்படின்னா மூன் என்ன பண்ணும், அப்படியே வளரும் தேயும் வளரும் தேயும், அப்படியே காலம் போகும். ஸோ இந்த நாடும் இந்த மாதிரி த கிட்டி ஜூஸ், இந்த யூதர்கள், இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யாரு, யூதர்கள் இல்லையா. இந்த இடத்துல ஜூஸ் என்பது இங்கிலீஷ் பீப்புள்னு வச்சுக்கணும், இஸ்ரேல் என்பது இங்கிலாந்துன்னு வச்சுக்கணும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஜூஸ் ட்ரெட் த சேம் ட்ராக். ஸோ இந்த யூதர்கள் அதே ட்ராக்ல போயிட்டு, when she, the prime, renews, and once in 20 years their scribes record. scribe அப்படின்னா எழுதுறவன். எதை எழுதுறவன், இந்த நாட்டின் வரலாற்றை எழுதுகின்றவன். ஸோ இந்த இடத்துல ஸ்கிரைப் என்பது ஸ்கிரைப்ஸ் ரெக்கார்ட். ஹிஸ்டாரியன்ஸ் இப்படி ரெக்கார்ட் பண்றான். என்ன ரெக்கார்ட் பண்றான், 20 வருஷத்துக்கு ஒருக்க இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். சார்ல்ஸ் செகண்ட் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, அப்ப இவனை தூக்கிட்டு வேற இடத்துல வேற ராஜா வரணும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசலாம். were strong with the peoples, easy to rebel. For governed by the moon, the giddy Jews tread the same track when she, the prime, renews, and once in 20 years their scribes record. By natural instinct they change their law. So 20 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும், இயற்கையிலேயே நேச்சுரல் இன்ஸ்டிங். ஸோ இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு, அப்ப மக்கள் மனசுல அதுவா தோன்றி அரசனை மாற்றி விடுவார்கள். பை நேச்சுரல் இன்ஸ்டிங் தே சேஞ்ச் தேர் லார்ட். தே சேஞ்ச் தேர் லார்ட் மீன் தேர் லார்ட் மீன் தேர் கிங். அக்கிட்டபல் ஸ்டில் வாண்ட்ஸ் எ சீஃப். அதனால அக்கிட்டபல் என்ன செய்யறான், இன்னும் நம்புறான். பாப்பிஷ் பிளாட் தோத்து போயிடுச்சு, மக்கள்கிட்டையும் ஒன்றும் பெருசா எடுபடல. இருந்தாலும் அக்கிட்டபல் ஸ்டில் பிலீவ்ஸ், அக்கிட்டபல் ஸ்டில் வாண்ட்ஸ் எ சீஃப். ஏன்னா அக்கிட்டபலுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அட்ராக்டிவான ஆள் இல்லை. அதனால மக்கள் மனதை எளிதில் கவரக்கூடிய ஒரு ஆள் வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். So he wants a chief, and none was found so fit as warlike Absalom. ஆனால் ஆப்சலாம் மாதிரி ஒரு வார்லைக், ஒரு யுத்த போர் வீரன் போன்ற ஒரு சிறந்த ஒருவன் இவன் நினைக்கிறதுக்கு பொருத்தமானவனாக ஆப்சலாம் இருக்கிறார். அக்கிட்டபல் ஸ்டில் வாண்ட்ஸ் எ சீஃப் அண்ட் none was found. வேற ஒருத்தனும் இவனுக்கு கிடைக்கல. சோ ஃபிட், இந்த அளவுக்கு இவன் நினைக்கிறதுக்கு பொருத்தமான ஒருத்தன் வேற யாரும் கிடைக்கல. ஆஸ் வார்லைக் ஆப்சலாம், வார்லைக் ஆப்சலாமை போன்ற ஒருவன் கிடைக்கல, மிக பொருத்தமானவனாக இருந்தான். Not that he wished his greatness to create.
For politicians neither love nor hate. So, not that he wished his greatness to create. அதாவது he does not want to create his greatness. இவனை கிரேட்னஸ் ஆக்கிக்கணும் இல்லை. ஆப்சலாமை காட்டி ஆப்சலாம அந்த பொசிஷனுக்கு வரவழைச்சிட்டா ஆப்சலாம் கிட்ட இருந்து நம்ம அதை ஈஸியா வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். அதாவது பின்னாடி இருந்து இயக்கிறது. இவன் முன்னாடியே போறதில்ல. அவனை காமிச்சு மக்கள்கிட்ட வச்சு அவனை அரசனாக்கிட்டு அவனை பின்னாடி இருந்து அவனை கீழே இறக்கிட்டு நம்ம போயிடுறது. அந்த மாதிரி. Not that we wished his greatness to create. For politicians neither love nor hate. அரசியல்வாதிகள் என்றும் எதையும் அவர்கள் உண்மையாக நேசித்ததும் இல்லை, உண்மையாக வெறுக்கிறதும் இல்லை. இப்ப சொல்லுவாங்கல்ல, அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. எப்படி? என்னுடைய குறிக்கோள், என்னுடைய கட்சியில இதுதான் குறிக்கோள். இந்த குறிக்கோளுக்கு எதிராக இருக்கின்ற எல்லோரும் என்னுடைய எனிமிகள் எப்பொழுதுமே. இந்த குறிக்கோளை உட்படுகின்ற, இதற்கு ஒத்து போகின்ற எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் எப்பொழுதுமே. அப்படிதான் இருக்கணும். அதான் உண்மை. ஆனா அரசியல்வாதி இப்படிதான் சொல்லுவான். அரசியல் அதெல்லாம் சகஜமாப்பா. அரசியல் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. அது அவனுங்க. For politicians neither love nor hate, but for he knew his title not allowed. His title, இந்த டைட்டில் நாட் அலவுட். ஆனா ஆப்சலாம் ஃபிட்டு. ஆனால் ஆப்சலாமுக்கு அரசனாகிற அந்த தகுதி அவனுக்கு கிடையாது. ஏன்? அவன் ஒரு இல்லெஜிட்டிமேட் சன். அரசனுடைய நேரடி வாரிசு கிடையாது. அரசனுடைய அரசிக்கு பிறந்தவன் கிடையாது. அரசனுடைய ஒரு இல்லீகல் ஒய்ஃபுக்கு பிறந்தவன். அதனால நேரடி வாரிசு அவன் கிடையாது. சோ அதனால அவனுக்கு அது கிடையாது. பட் ஃபார் ஹி நியூ, அவனுக்கு தெரியும், ஹிஸ் டைட்டில் நாட் அலவுட். ஹிஸ் டைட்டில் அவன் ஒரு டியூக் ஆஃப் மான்மவுத். அவ்வளவுதான் இருக்கலாம். அவன் அரசனாக முடியாது. ஹிஸ் டைட்டில் நாட் அலவுட் would keep him still depending on the crowd. அப்போ இவன் அந்த அரச பதவியை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கிரவுட், இந்த மக்களை நம்பணும். மக்கள் புரட்சி செய்து எங்களுக்கு ஆப்சலாம் தான் அரசனா மாறணும்னு எல்லாம் புரட்சி செஞ்சாங்கன்னு வச்சுங்க. அப்பதான் இவன் அந்த பதவிக்கு போக முடியும். ஒரு லெஜிட்டிமேட்டா சரி அவருக்கு அப்புறம் இவரு அப்படின்னு போக முடியாது. For he knew his title not allowed would keep him still depending on the crowd. The kingly power thus ebbing out அப்படின்னா becoming weak, might be drawn to the dregs of a democracy. The dregs of a democracy. Democracy என்ற வார்த்தை இவன் காலத்துல இல்ல, அரிஸ்டாட்டில் காலத்திலேயே டெமோக்ரஸி என்ற வார்த்தையே ஒரு நல்ல வார்த்தையே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும். டெமோக்ரஸி, பாலிட்டிஷியன் இவங்கெல்லாம் நல்ல வார்த்தை இல்லை. இவர் டெமோக்ரஸி என்ன சொல்ற? ட்ரக்குங்கிறது இப்ப நீங்க ஒரு பாட்டில்ல ஒயின் வச்சிருக்கீங்க. ஒயினை அப்படியே வச்சுட்டு மேல இருந்து அப்படியே மேலாக ஒயினை எடுத்து குடிச்சிட்டீங்கன்னா கடைசியில் என்ன இருக்கும்? அந்த கொஞ்சோண்டு அந்த கசடு தங்கும்ல, அதுதான் ட்ரக்னு பேர். இந்த பாலிட்டிஷியன்ஸ்ங்கிறவன் அந்த ட்ரக்ஸ் மாதிரி தான். அந்த டெமோக்ரஸி என்பது கிட்டத்தட்ட ட்ரக்ஸ் மாதிரி தான். அது அடியில் கிடக்கிற மண்டி, அந்த கடைசியில எஞ்சி இருக்கக்கூடிய கசடு, அதுதான் டெமோக்ரஸி. அதனால டெமோக்ரஸிலாம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மக்களை கரெக்டா தூண்டி விட்டு மக்கள் அரசனுக்கு எதிராக புரட்சி செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கக்கூடிய ஆப்சலாமை கிங் ஆக்கிடணும். ஆப்சலாமை கிங் ஆக்கிட்டோம்னா நாம் ஆக்கிட்டபிள் ஆகிய நாம் என்ன பண்ணிடலாம்? அவன்கிட்ட இருந்து அந்த ராஜ்யத்தை நாம பெற்றுவிடலாம். இதுதான் அவனுடைய திட்டம். He would keep him still depending on the crowd. The kingly power thus ebbing out might be drawn to the dregs of a democracy. Him he attempts with studied art. அவன்கிட்ட இப்ப ஆப்சலாம் கிட்ட போய் ஒரு பேசுறார். எல்லாம் யோசிச்சுட்டான். ஆப்சலாம் தான் ஃபிட் பர்சன். ஆனா அவன் இல்லெஜிட்டிமேட், நேரடியா அரச பதவிக்கு வர முடியாது. அப்போ அவன் அரச பதவிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? மக்கள் எல்லாம் சேர்ந்து இவன் தான் அரசனாகணும். உண்மையான அந்த சார்ல்ஸ் செகண்ட் என்கின்ற அரசர் வெளியேறணும், இவன் தான் அரசனாகணும்னு மக்கள் சொல்லணும். அப்போ இவன் மக்களை தூண்டி விடுறான். ஆப்சலாம் கிட்ட ஆப்சலாம் ஒத்துக்க வைக்கணும்ல. ஏன்னா ஆப்சலாமுடைய அப்பா தான்
உங்க அப்பாவுக்கு எதிராக நீ இப்படியெல்லாம் செய்யணும், உனக்கு மக்கள் இப்படியெல்லாம் புரட்சி பண்ணி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ கிங் ஆகு என்று அப்சலாமை ஒத்துக்க வைக்கணும். அந்த ஒத்துக்க வைக்கிறது தான் இவன் இந்த இடத்துல பேசுறான். he attempts with studied art. அவன்கிட்ட சொல்லும் போது ஸ்டடீடு ஆர்ட், நல்ல யோசிச்சு சரியா பேசணும். ஏன்னா நீங்க கூட குறைச்சி பேசுனீங்கன்னு நீங்க எழுந்திரிட்டு போடான்றான். ஏன்னா அவனை யாருக்கு எதிராக நீங்க போராட தூண்டுறீங்க, அவங்க அப்பாவுக்கு எதிராக நீ ஆட்சிக்கு போகணும்னு சொல்லணும். அவங்க அப்பா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், அவங்க அப்பா இவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இல்லெஜிட்டிமேட் சன் தான், ஆனா இவனுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்காரு அவங்க அப்பா. அப்படிப்பட்ட அவங்க அப்பாவுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா லெஜிட்டிமேட்டா இவன் அரசு சபைக்கு அரசனாக முடியாது, அவ்வளவுதான். அதனால அப்படிப்பட்டவன் அப்சலோம். அப்படிப்பட்ட அரசனுக்கு அப்பாவுக்கு எதிராக தான் இவனை போராட வைக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். அரசனை போய் நீங்க குறை சொன்னீங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. அப்போ நீ அப்படி ரொம்ப அதான் ஸ்டடீடு ஆர்ட், ரொம்ப கற்றறிந்த கலையோட பேச்சு கலை, அந்த பேச்சு கலையோட அவன் டு ப்ளீஸ், அவனுடைய மனசுக்கு இதமாக இருக்கிற அவன் மனசை ப்ளீஸ் பண்ற மாதிரி பேசுறான். அண்ட் ஷெட்ஸ் ஹிஸ் வெனாம், வெனாம்னா விஷம், அவன் அந்த விஷத்தை துப்புகிறான். ஷெட்னா உதிர்க்கிறான். அவன் வார்த்தை என்கின்ற விஷத்தை ரொம்ப கவனமாக உதிர்க்கிறான். இன் சச் வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகளின் மூலமாக, ஆஸ் தீஸ், இப்பின் வருகின்ற இந்த வார்த்தைகளின் மூலமாக தன்னுடைய வார்த்தை என்கின்ற விஷத்தை அவன் மீது கொட்டுகிறான். ஆப்சலாம் கிட்ட அப்படி பேசுறான், ரொம்ப கவனமா பேசுறான். இப்போ அடுத்தது இவன் எப்படி அப்சலாம ப்ளீஸ் பண்றான். நீ எப்படி அரசனாகணும், உனக்கு எப்படி எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நீ எப்படி அப்படி அவனை பர்சுவேட் பண்றான். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, நீங்க பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 படிச்சிருப்பீங்க. அந்த புக் 9ல ஏவாளை தூண்டுறாரு சாட்டன், இல்லையா? அந்த சாட்டன் ஏவாளை தூண்டி, நான் கடவுள் உன்னை எப்படி வச்சிருக்காரு அப்படி வச்சிருக்காரு பாரு, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், நீ போய் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டா உனக்கு என்ன நல்லது தானே அப்படின்னு நல்லது மாதிரி சொல்லி அவளை பண்ணணும். இதே வேலையை தான் இந்த இடத்துல செய்யணும். ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே பாரடைஸ் லாஸ்ட் புக் 9ல சாட்டன் எப்படி ஈவோட பேசினானோ அதே மாதிரி இந்த இடத்துல இவர் ஆக்கிட்டபல் அப்சலாம் கிட்ட கீழ்கண்ட வார்த்தைகளை பேசுகிறார். இனிமே அதுதான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். தேங்க்யூ.